ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் பற்றியும் வர்தனர் பற்றியும் பார்க்க போகிறோம். லெசனோட நேம் வந்து பேரரசுகளின் காலம், குப்தர், வர்தனர். இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, குப்த அரச வம்சம் எப்படி நிறுவப்பட்டது, குப்த அரசர்கள் வந்து பேரரசை உருவாக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க, குப்த அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த காலத்தில் அரசமைப்பு எப்படி இருந்துச்சு, சமூகம், பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கலை, கட்டடக்கலை, இலக்கியம், கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் இந்த துறைகள்லாம் குப்தர்களுடைய பங்களிப்பு என்ன அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வர்தனர் வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷவர்தனருடைய ஆட்சியினுடைய முக்கியத்துவம் இதை தான் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சான்றுகள்னு சொல்லிட்டு நம்ம குப்த அரச வம்சம் பற்றி ஆரம்பிக்கலாம். அதாவது 3ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டத்தில் வட இந்தியாவில் வந்து குஷானர்களும் தெற்கில் வந்து சாதவாகனர்கள் இவங்க 2 பேரும் நிறுவியிருந்த அந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் எல்லாம் தங்களுடைய வலிமையையும் பெருமையும் வந்து இழந்துடுச்சு. இந்த சூழல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்மளுடைய குப்த வம்சத்தை சேர்ந்த சந்திரகுப்தர் அவரை வந்து ஒரு அரசை உருவாக்கி தர்றதுக்காக அந்த அரசை வந்து உருவாக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய வீழ்ச்சி இவரை வந்து எழுச்சி பெற வச்சது. சரிங்களா? அந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஆண்டு காலம் வந்து நீடித்ததுன்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்தர் உருவாக்கின அந்த அரசு ஒரு 200 ஆண்டு காலமாக நீடிச்சது. குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி அதை தொடர்ந்து ஒரு 50 ஆண்டுகள் வந்து ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கும். அந்த காலத்துக்கு பிறகு தான் வந்து வர்தன அரச வம்சத்தை வந்து ஹர்ஷர் நிறுவியிருப்பார். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 606லேருந்து 647 வரைக்கும் வட இந்தியாவில் அவர் நிறுவியிருப்பார். இதுக்கான சான்றுகள் வந்து பாருங்கள். தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். தங்க நாணயங்கள் தான் ஆனால் அதிகமாக வெளியிட்டிருப்பாங்க, வெள்ளியும் செப்பு நாணயத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப. அடுத்தது சந்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்தது மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தருடைய பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சான்றுகள், தொல்லியல் சான்றுகள். ஃபஸ்ட்டு அவங்க வெளியிட்ட அந்த நாணயங்கள் தங்கம், வெள்ளி, செப்பு, சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தருடைய பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு இந்த 10 தொல்லியல் சான்றுகள் குப்த அரசரை பற்றி விளக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், அதாவது புராணங்களை சொல்கிறாங்க. விஷ்ணு புராணம், மத்சய புராணம், வாயு புராணம், பாகவத புராணம் இதெல்லாம். அடுத்தது நாரதருடைய நீதி சாஸ்திரம், விசாகதத்தருடைய தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணருடைய ஹர்ஷசரிதம். விசாகதத்தருடைய தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணருடைய ஹர்ஷசரிதம். அடுத்தது காளிதாசருடைய நாடகங்கள். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாஹியானுடைய பயண குறிப்புகள். பாஹியான் அதாவது குப்தர்களுடைய ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஹியானுடைய பயண குறிப்புகள், ஹர்ஷருடைய ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா இந்த நூல்களும் வந்து இலக்கிய சான்றாக பார்க்கப்படுது. அப்புறம் யுவான் சுவாங்கோடைய சியூக்கி இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா சான்றுகள், தொல்லியல் சான்றுகள், இலக்கிய சான்றுகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து
குப்த அரச வம்சம் நிறுவப்படல். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தர். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்போது இருக்கக்கூடிய வங்காளம், பீகார் பகுதிகளை வந்து ஆண்டதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நாணயங்களில் முதல்ல இடம்பெற்ற குப்த அரசர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் தான். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் ஸ்ரீகுப்தர் தான். ஏன்னா அவருடைய வடிவம் தான் நாணயத்தில் வந்து முதலாக இடம்பெற்றிருக்கும். இவருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மகன் தான் வந்து அரச பதவி ஏற்றிருப்பார். ஸ்ரீகுப்தருடைய மகனுடைய பெயர் கடோத்கஜர். கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும் மகாராஜா அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. மகாராஜா. கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும் எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னா மகாராஜா அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் 319 335 வரைக்கும். முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்கள வந்து இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் குமாரதேவி. இந்த குமாரதேவியை மணந்தவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். இந்த குடும்பத்துடைய ஆதரவோடு தான் வந்து வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை வந்து இவர் வெற்றி கொண்டிருப்பார். ஒரு பேரரசினுடைய முடியரசராக தன்னை வந்து முடிசூட்டி கொண்டார். ஒரு பேரரசருடைய முடியரசராக தன்னை முடிசூட்டி கொண்டவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுற அந்த தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி இவங்க 2 பேருடைய உருவங்களும் வந்து இடம்பெற்றிருக்கும். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தருடைய உருவமும் அவருடைய மனைவியான குமாரதேவி இவங்களுடைய உருவமும் வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் வந்து பொறிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. லிச்சாவி அப்படின்றது என்ன? பழமையான கனசங்கங்களில் ஒன்று தான் லிச்சாவி. அதனுடைய ஆட்சி பகுதி வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்துச்சு. லிச்சாவி பழமையான கனசங்கங்களில் ஒன்று. அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்துச்சு. அடுத்தது சமுத்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் அதாவது முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்தது வந்தவர் தான் சமுத்திரகுப்தர். 335 380 வரைக்கும். முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் சமுத்திரகுப்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா குப்த அரச வம்சத்துடைய தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லலாம். சமுத்திரகுப்தருடைய அவைக்கள புலவர் ஹரிசேனர். சமுத்திரகுப்தருடைய அவைக்கள புலவர் ஹரிசேனர். இவர் வந்து பிரயாகை மெய்கீர்த்தி, அதாவது மெய்கீர்த்தினா பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அலகாபாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஹரிசேனர் எழுதினது பிரயாகை மெய்கீர்த்தி. இது வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று என்னன்னு கேட்டிங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு தான். சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று சமுத்திரகுப்தருக்கு முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு தான். சரிங்களா? அலகாபாத் தூண் கல்வெட்டுனாலே சமுத்திரகுப்தர் ஞாபகம் வந்துடணும். அதனுடைய இமேஜும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கான முக்கிய சான்று. நெக்ஸ்ட்டு பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி. பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். அதனுடைய பொருள் தான் வந்து ஒருவரை நம்ம பாராட்டி புகழறது. அதுதான் வந்து அதனுடைய பொருள். அவைக்கள புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்களை புகழ்ந்து பாடி அரசர்களுடைய சாதனைகளை வந்து பட்டியலிட்டாங்க. இதை தான் வந்து மக்கள் பின்னாடி அவங்க படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தூண்கள்லேயும் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. சமுத்திரகுப்தர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகத்தான போர் தளபதி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பேரரசர் ஆன உடனே நாடு முழுவதும் வந்து படையெடுத்து போனார். தென்னிந்தியா மேலே கூட அவர் வந்து படையெடுத்தார். தென்னிந்தியாவில் வந்து பல்லவ நாட்டு அரசரான விஷ்ணுகோபனை வந்து சமுத்திரகுப்தர் தோக்கடிச்சிருக்காரு. தென்னிந்தியாவில் யாரை தோக்கடிச்சிருக்காருன்னா பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடிச்சிருக்காரு.
அதே போல் வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் வந்து 9 அரசுகளை வந்து கைப்பற்றினார். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை வந்து தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக அவங்கள வந்து கப்பம் கட்டவும் செஞ்சுருக்காரு. கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபினுடைய கிழக்கு பகுதி இதில் இருந்த அரசர்களும் வந்து ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணு பக்தர். போர்களில் வெற்றி பெற்றதுடைய நினைவாக தான் அவர் வந்து இந்த ஒரு யாகம் மாதிரி அவர் நடத்தியிருக்காரு, சடங்கு மாதிரி சொல்லலாம். வேதங்களை, அதாவது அந்த வேதகால சடங்கு என்னென்னா குதிரைகளை வந்து பலியிடுறது, அந்த வேள்வியை வந்து சமுத்திரகுப்தர் வந்து மீண்டுமே வந்து நடைமுறைப்படுத்தினார். அவர் ஒரு விஷ்ணு பக்தர் இல்லைங்களா, அவர் ஒரு விஷ்ணு பக்தர். வெற்றி பெற்றதுக்காக அந்த குதிரைகளை பலியிடக்கூடிய வேள்வியை வந்து சமுத்திரகுப்தர் மீண்டுமே நடைமுறைப்படுத்தினார். அவர் வந்து தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு தங்க நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீணை வாசிக்கிறது போல் ஒரு உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. யார் வீணை வாசிக்கிற மாதிரி இருக்குன்னா சமுத்திரகுப்தர் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும். அதனால தான் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. சமுத்திரகுப்தர் கவிராஜா அப்படிங்கிற பட்டத்தை பெற்றிருக்காரு. அதே மாதிரி இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற பௌத்த அரசன் சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர். சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் யாருன்னு சொல்லலாம்னா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற பௌத்த அரசன். அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர். 380 415 வரைக்கும் ஆட்சி புரிந்தவர் இவர். இவர் யாருன்னா சமுத்திரகுப்தருடைய மகன். சமுத்திரகுப்தருடைய மகன் தான் 2ஆம் சந்திரகுப்தர். இவரை வந்து விக்ரமாதித்யர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விக்ரமாதித்யர் 2ஆம் சந்திரகுப்தருடைய இன்னொரு பெயர். இந்த 2ஆம் சந்திரகுப்தர் இவர் வந்து சாக அரசர்களை வந்து தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றியவர் யாருன்னா சமுத்திரகுப்தருடைய மகனான 2ஆம் சந்திரகுப்தர். தென்னிந்திய அரசுகளோடு அவர் வந்து நட்புறவை பேணினார். நட்புறவு இருந்துச்சு அவருக்கு, நல்ல நட்புறவு. அதே மாதிரி குதுப் மினாருக்கு பக்கத்தில் இருக்க இரும்பு தூண், குதுப் மினாருக்கு பக்கத்தில் இருக்க அந்த இரும்பு தூண் வந்து விக்ரமாதித்யரால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது இன்றைக்கி வரைக்கும். இவருடைய ஆட்சி அப்போ பாகியான் அப்படிங்கிற ஒரு சீன பௌத்த அறிஞர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. மிகச்சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இவருடைய அவையை வந்து அலங்கரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுறாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் காளிதாசர். விக்ரமாதித்யருடைய அவையில் இருந்த நவரத்தினங்கள் யார் யாருன்னு பாருங்கள். காளிதாசர், இவர் வந்து சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர், இவரும் வந்து சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர், இவர் வந்து அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரிங்கிறவர் மருத்துவர். காகபானகர், இவர் வந்து ஜோதிடர். சோதிடர். அடுத்தது ஷன்கு அப்படிங்கிறவர் கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரர், இவர் வந்து வானியல் அறிஞர். வராட்சி, இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர், இவர் வந்து மாயவித்தைக்காரர், மெஜிஷியன் சொல்கிறாங்க. விட்டல் பட்டர். 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள் பாருங்கள். இவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இது எல்லாமே வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள். 2ஆம் சந்திரகுப்தருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய மகன். அவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னா முதலாம் குமாரகுப்தர் இல்லை குமாரகுப்தர்னு சொல்லுவாங்க.
இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் பாஹியான் வந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாஹியான் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து ஒரு பௌத்த துறவி. அவருடைய பயண குறிப்புகள் வந்து குப்தர் காலத்தில் மக்களுடைய சமூக பொருளாதார மதம் அப்புறம் ஒழுக்க நிலைகள் இதனுடைய செய்திகளை எல்லாத்தையும் நமக்கு வந்து தெரிவிக்குது. மக்கள் எப்படி இருந்தாங்க குப்தர் காலத்தில், அதை பற்றி தான் வந்து இவருடைய பயண குறிப்புகள் தெரிவிக்குதுன்னு சொல்லலாம். பாஹியானுடைய கூற்றுப்படி இந்த மகதத்து மக்கள் வந்து மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தாங்க. கடுமையான தண்டனையின்றி நீதி வந்து வழங்கப்பட்டது. மரண தண்டனை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கயா வந்து பாழடைந்திருந்ததான். கபிலவஸ்து வந்து காடாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் வந்து செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தாங்க. பாடலிபுத்திரத்தில் மக்கள் செழிப்போடும் செல்வத்தோடும் வாழ்ந்தாங்க. கபிலவஸ்து அப்படிங்கிறது காடாகி இருந்துச்சு. கயா வந்து பாழடைந்து இருந்துச்சு. மரண தண்டனை வந்து மக்களுக்கு வழங்கப்படல. கடுமையான தண்டனை இல்லாமல் தான் நீதி வந்து வழங்கப்பட்டது. மக்கள் வந்து மகிழ்ச்சியோடும் சிறப்போடும் வாழ்ந்தாங்க மகதத்து மக்கள். இதெல்லாம் அவருடைய குறிப்புகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகள். குமாரகுப்தருக்கு அடுத்தது அரச பதவி ஏற்றவர் யார்னா ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து ஹூனர்களுடைய படையெடுப்பை சந்திச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணார்னா அவங்கள தோற்கடித்து விரட்டியும் அடிச்சிருக்காரு ஸ்கந்தகுப்தர். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி மீண்டும் வந்து அந்த படையெடுத்து வந்தாங்க ஹூனர்கள். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா குப்த பேரரசை வந்து தோற்கடிச்சிட்டாங்க அவங்க. மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்னா பாலாதித்யர். முதலாம் நரசிம்ம குப்தர் அப்படின்ற பெயரில் அவர் வந்து அரியணை ஏறினார். மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்னா பாலாதித்யர். முதலாம் நரசிம்ம குப்தர் அப்படிங்கிற பேரில் இவர் அரியணை ஏறினார். இவர் வந்து பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். இவர் வந்து மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். யாருக்கு கப்பம் கட்டிட்டு வந்தார் பாலாதித்யர்னா மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிட்டு வந்தவர். ஆனால் மிகிரகுலர் வந்து பௌத்தத்தை வந்து பகைமையோடு பார்த்ததால மனவேதனை அடைஞ்சு இவர் வந்து கப்பம் கட்டுறதையே வந்து நிறுத்திட்டார். மிகிரகுலரை வந்து கைது செய்து சிறையில் அடைப்பதில் பாலாதித்யா வெற்றி பெற்றாலுமே மிகிரகுலர் என்ன பண்ணாங்கன்னா வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றி விட்டுட்டாங்க. பாலாதித்யருக்கு பின்னாடி மாபெரும் குப்த பேரரசு வந்து தேய்ந்து காணாமலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். குப்த பேரரசனுடைய அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்னா விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசருடைய அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்தர்களுடைய ஆட்சி அமைப்பு பாருங்கள். குப்த அரசர்கள் வந்து ஒரு தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தி இருந்தாங்க. நடைமுறைப்படுத்தி இருந்தாங்க குப்தர்கள். அப்புறம் அரசர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளினுடைய பிரதிநிதியாக கருதப்பட்டார். அரசர் யாருடைய பிரதிநிதி? கடவுளின் பிரதிநிதியாக தான் மதிக்கப்பட்டார். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அரசர் வந்து கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் கடவுளினுடைய பிரதிநிதி, அதனால் அரசர் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். மற்றவங்களுக்கு வந்து அவர் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற கோட்பாடும் இருந்துச்சு. குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் இந்த துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அதிகாரம் பெற்று திகழ்ந்திருந்தாங்க. குப்த அரசர்களுக்கு வந்து அமைச்சர்கள், அதாவது மந்திரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு குழு இருந்துச்சு. நிர்வாகத்தில் உதவி செஞ்சது அந்த குழு தான் அவங்களுக்கு. அந்த குழு வந்து இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளும் அப்புறம் கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்களையும் வந்து பெற்று இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டினுடைய அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நல்லா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெருமளவிலான அதிகாரிகள் வந்து குப்த அரசர்களால் பணியமர்த்தப்பட்டிருந்தாங்க. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகளை தண்டநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டநாயகர் மகாதண்டநாயகர். ஏன்னா வந்து அதிகாரத்தை நல்லா நடத்தணும் இல்லையா, திறமையாக. அதுக்காக தான் வந்து நிறைய அதிகாரிகளை அரசர்கள் வந்து பணியமர்த்தினாங்க. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகளை தான் தண்டநாயகர், மகாதண்டநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க.
குப்த பேரரசு வந்து பார்த்திங்கன்னா தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பெயரில் பல பிராந்தியங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அதை வந்து உபாரிக்கா அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து நிர்வகித்தாங்க. உபாரிக்கா அப்படின்னா யார்? ஆளுநர்கள். அவங்க தான் நிர்வகித்து வந்தாங்க. பிராந்தியங்களை வந்து விஷ்யா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. விஷ்யாபதிகள் அப்படிங்கிற அதிகாரிகள் தான் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டாங்க. கிராம அளவில் கிராமிகா, கிராம தியாகஷா கிராம தியாகஷா அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து செயல்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படி விரிந்து பரந்த இந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பு இருந்துச்சு இல்லைங்களா, அதனுடைய முக்கிய பங்கினையும் வந்து நமக்கு உணர்த்தி காமிக்குது. முத்திரைகள்லையும் கல்வெட்டுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ பதவிகளினுடைய பெயர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லலாம். அதில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இராணுவ பதவிகள் இது இது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பாருங்கள். பாலாதிகிரிதா அப்படின்னா காலாட்படையினுடைய தளபதியை தான் பாலாதிகிரிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மகாபாலாதிகிரிதா அப்படின்னா குதிரைப்படையினுடைய தளபதி. இது எல்லாமே வந்து அந்த நாணயங்களில் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. தூதகா அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றர்களை உள்ளடக்கிய வேவு பார்க்குற அமைப்பும் வந்து செயல்பட்டுட்டு இருந்துச்சு. அடுத்தது சமூகமும் பொருளாதாரமும். நிலம் மற்றும் விவசாயிகள் பாருங்கள். காமாந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் அப்படிங்கிறது யாரால் எழுதப்பட்ட நூல்னா காமாந்தகர். இந்த நூல் வந்து அரசு கருவூலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வருமானத்துக்கான பல வழிகளையும் வந்து குறிப்பிடுது. நிதிசாரம்னே சொல்லிட்டாங்க. அப்போ நிதினா பணம் தான். அப்போது நிதி எப்படி வரணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காமாந்தகரால் எழுதப்பட்ட இந்த நூல் வந்து குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களுடைய படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயினுடைய உபரியே வந்து முதலீடு செய்யப்படுது. சமுத்திரகுப்தர் வந்து சிறந்த போர் திறமை மிக்கவர், சிறந்த போராளர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரியான அரசர்கள் வந்து படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருமானத்தை வந்து செலவு பண்ணோம் இல்லைங்களா. வருமானத்தினுடைய அந்த உபரியை தான் வந்து முதலீடு செய்யப்பட்டு போர்களை வந்து அவர் புரிஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அரசினுடைய முக்கிய வருவாய் எதுன்னு பார்த்திங்கன்னா நிலவரி தான் அரசினுடைய முக்கிய வருவாயாக இருந்துச்சு. விவசாயிகளுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபகரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தாங்க. அவங்களுடைய கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விவசாயிகள் நிறைய வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் ஒரு கொத்தடிமை நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. குப்தர் காலத்தில் நிலங்கள் எப்படி வகைப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை தான் ஷேத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஷேமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஷேத்ரா அப்போது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிலா அப்படின்னா வந்து தரிசு நிலங்கள். கிலா அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படி சொல்கிறாங்களே, கீழே போட்டுரு அப்படின்னு. ஸோ தரிசு நிலங்கள். அப்ரஹதானா வனம் அல்லது காட்டு நிலங்களை அப்ரஹதா அப்படின்னு சொல்லுவாங்க. வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். வாஸ்து அதெல்லாம் வந்து குடியிருக்க தானே பார்ப்பாங்க. ஸோ வஸ்தி அப்படிங்கிறது குடியிருக்கிறதுக்கு உகந்த நிலங்கள். கபதசரகா இது வந்து மேய்ச்சல் நிலங்கள். கபதசரகா இது வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள். அடுத்தது வணிகமும் வர்த்தகமும். குப்தர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து மிக மிக முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா வணிகர்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா குப்தர்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு இருந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம். வணிகர்களில் வந்து 2 வகை இருந்தாங்க. யாருன்னு பாருங்கள். சிரேஸ்தி அப்புறம் சார்த்தவாகா. இவங்க 2 வகையினர் வணிகர்களில். சிரேஸ்தினா யாருன்னு பாருங்கள். அதாவது சிரேஸ்தி பிரிவை சேர்ந்த அந்த வணிகர்கள் வந்து ஓரிடத்துல நிலையாக இருந்து வணிகம் செஞ்சவங்க சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க. சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க இந்த வணிகர்கள் வந்து எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செஞ்சவங்க. சிரேஸ்தினா ஒரே இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செஞ்சவங்க. சார்த்தவாகானா வேறு இடத்துக்கு போயிட்டு வணிகம் செஞ்சவங்க. அவங்க எப்படி வேறு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா எருது பூட்டிய வண்டிகளில் அவங்களுடைய சரக்குகள்லாம் ஏற்றி சென்று அங்கே போயிட்டு அவங்க வணிகம் செஞ்சவங்க.
விற்பனை பொருட்கள், அப்புறம் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து விலை முகுந்த ஆடம்பர பொருட்கள் என அப்படின்னு சொல்லிட்டு பல வகைப்பட்டவையா வந்து இருந்துச்சு. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வணிகை பொருள்களாக கருதப்பட்டது. குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குற முறை வந்து நடைமுறையில் இருந்துச்சு. குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குற முறை நடைமுறையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. விற்பனை பொருட்களாக இருந்தது என்னென்னது? அன்னன்னைக்கு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அப்புறம் விலை முகுந்த ஆடம்பரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையாக வந்து இருந்துச்சு. அதில் நம்ம என்னென்ன சொல்லலான்னா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான வணிக பொருட்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா 5 இல்லை 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசனுடைய ஆதரவில் தழை தோங்கிய பல்கலைக்கழகம். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னௌசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷர் அவருடைய ஆதரவில் சிறப்புற்றது. 5, 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசுடைய ஆதரவில் தழை தோங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கன்னௌசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷருடைய ஆதரவில் சிறப்புற்றது. நாலந்தாவில் பௌத்த தத்துவம் தான் வந்து முக்கிய பாடப்பிரிவாக இருந்துச்சு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் முக்கிய பாடப்பிரிவு எதுனா பௌத்த தத்துவம். அப்புறம் யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இதுவுமே வந்து கற்பிக்கப்பட்டது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இதுவுமே கற்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யுவான்சுவாங் வந்து பௌத்த தத்துவத்தை பற்றி படிக்கிறதுல பல ஆண்டுகள் வந்து செலவழித்திருக்காரு. யுவான்சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி பல ஆண்டுகள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காரு. அந்த வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்துச்சாம். 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்துச்சு. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா பக்தியார் கில்ஜி அவருடைய தலைமையில் வந்து அந்த மம்லுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. யாரால் வந்து அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டதுன்னா இந்த பக்தியார் கில்ஜியோடைய தலைமையில் வந்து அந்த மம்லுக்குகள்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது. இப்போது யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னம் நாலந்தா பல்கலைக்கழகம். ஹூணர்கள்னால் யாருன்னு பாருங்கள். ஹூணர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு நாடோடி பழங்குடியினரை தான் ஹூணர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய மாபெரும் தலைவர் யாருன்னா அட்டில்லா. அவருடைய தலைமையில் தான் இவங்க வந்து ரோமாபுரியையும் கான்ஸ்டான்டினோப்பிளையும் பேரச்சத்துக்கு உள்ளாக்கினாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஹூணர்கள் யாருடைய தலைமையில் ரோமாபுரியையும் கான்ஸ்டான்டினோப்பிளையும் பேரச்சத்துக்கு உள்ளாக்கினாங்க அப்படின்னா இந்த அவங்களுடைய தலைவர் அட்டில்லாவுடைய தலைமையில் தான் இப்படி ஒரு பேரச்சத்தை உள்ளாக்கினாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹூணர்கள் மத்திய ஆசிய வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த ஹூணர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹூணர்கள் வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வந்தாங்க. தங்களுடைய தொடர் படையெடுப்புகளுடைய மூலமாக எல்லையோரிய நாடுகளுக்கு வந்து இவங்க தொந்தரவு கொடுத்துட்டே வந்திருந்தாங்க. ஸ்கந்தகுப்தரை வந்து தோற்கடித்த பின்னாடி இவங்க வந்து மத்திய இந்திய பகுதிகள்லேயும் வந்து பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய தலைவரான தோரமானர் அவர் வந்து என்ன பண்ணார்னா தனக்கு தானே அரசராக முடிசூட்டிக்கிட்டார். அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் மிகிரகுலர் இவர் வந்து ஆட்சி செஞ்சார். முடிவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் அவங்கள வந்து தோற்கடித்து அவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவை கட்டினார். அந்த ஹூணர்களை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யசோதர்மன் அவங்கள தோற்கடித்து அவங்க ஆட்சிக்கு ஒரு முடிவை கட்டிட்டார். இங்கே 2 நாணயங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து ஹூணர்களுடைய தலைவர் தோரமானரினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம்.
நாட்டினுடைய பல பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகளை வந்து குப்தர்கள் அமைச்சாங்க. அதாவது முக்கியமான நகரங்களாக கருதப்படக்கூடியது பாருங்கள். இந்த பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் வந்து முக்கிய வணிக நகரங்களாக இருந்துச்சு. இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்கள், அதாவது கல்யாண், மங்களூர், மலபார் இதெல்லாம் மேலை கடற்கரை துறைமுகங்கள். அப்புறம் கீழே கடற்கரை துறைமுகம், இது வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி இதெல்லாமே வணிக பெருக்கத்துக்கு உதவி செய்தது. குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான் குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தினார். குஷானர்களுடைய நாணயங்கள் தான் வந்து சமுத்திரகுப்தருக்கு ஒரு உந்துதலை வழங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இவரை வந்து ட்ரிகர் பண்ணுச்சு. குப்தர்களுடைய பொற்காசுகள் வந்து தினாரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. குப்தர்களுடைய பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தினாரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. குப்தர்கள் வெளியிட்ட அந்த பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் வந்து குறைவாக தான் இருந்துச்சு. தங்க காசுகள் தான் அவங்க அதிகமாக வெளியிட்டாங்க. வெள்ளி, செப்பு காசுகள்லாம் குறைவாக தான் வந்து வெளியிடப்பட்டது. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளுடைய சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பேரரசினுடைய வளங்களினுடைய வீழ்ச்சியை வந்து நம்மளுக்கு சுட்டி காட்டுறதா அமைந்திருக்கு. ஏன்னா தங்க நாணயங்கள் அதிகமாக வெளியிடப்படல, அது வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா பேரரசினுடைய வளங்களினுடைய வீழ்ச்சியை தான் அது நம்மளுக்கு சுட்டி காமிக்குது. அடுத்தது உலோகவியல். குப்தர்கள் காலத்தில் செழிப்புற்று விளங்கிய தொழில்கள் என்னென்னு பாருங்கள். சுரங்க தொழிலும் உலோக தொழிலும். குப்தர்களுடைய காலத்தில் செழிப்புற்று விளங்கிய தொழில்கள் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புற்று விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலோக தொழில் வந்து வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எதை சொல்லலாம்னா, சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட அந்த மெஹராலி இரும்பு தூண் இதை சொல்லலாம். ஏன்னா டெல்லியில் இருக்க இந்த மெஹராலி இரும்பு தூண் கல்வெட்டு இன்னைக்கு வரைக்குமே துரு பிடிக்காமலே இருக்குது. ஸோ உலோக தொழிலுக்கு ஒரு மிக சிறந்த இது வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் பாருங்கள். இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி வெங்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் இதெல்லாமே குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி வெங்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் இதெல்லாமே குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். இதுதான் வந்து மெஹ்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. மெஹ்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. சமூகம். குப்தர் காலத்தில் இந்த சமூகம் வந்து 4 வர்ணங்களை கொண்டதாக இருந்துச்சு. வர்ண முறையில் தான் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூகமாக இருந்துச்சு. தந்தை வழி சமூகமாக தான் குப்தர்களுடைய காலத்தில் சமூகங்கள் இருந்துச்சு. 4 வர்ணங்களாக இருந்துச்சு. மனுவினுடைய சட்டங்கள் நடைமுறையில் இருந்துச்சு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தந்தையின் இல்லை கணவனின் அல்லது மூத்த மகனினுடைய பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் தந்தையினுடைய பாதுகாப்பிலோ இல்லை கணவனுடைய பாதுகாப்பிலோ அப்படி இல்லைன்னா மூத்த மகனுடைய பாதுகாப்புலேயோ இருத்தல் வேண்டும். அதே மாதிரி பலதார மனமும் வந்து பரவலாக நடைமுறையில் தான் இருந்துச்சு. அரசர்களும் நிலப்பிரபுகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை வந்து பெற்றிருந்தாங்க. குபேரநாகா, துருபசுவாமி இவங்க 2 பேரும் வந்து 2ஆம் சந்திரகுப்தரனுடைய அரசியர் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள் குறிப்பிடுது. 2ஆம் சந்திரகுப்தரனுடைய அரசியர் பாருங்கள். குபேரநாகா, துருபசுவாமினி இவங்க 2 பேரும் 2ஆம் சந்திரகுப்தரனுடைய அரசியர். இது வந்து கல்வெட்டுகளில் கூறப்பட்ட ஒரு செய்தி. அதே மாதிரி உடன்கட்டை ஏறுற முறை, சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் முறையும் குப்தர்களுடைய காலத்தில் பின்பற்றப்பட்டது. அடிமை முறை. இந்தியாவில் அடிமை முறை அப்படிங்கிறது மேலை நாடுகளில் இருந்தது போல் ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் வந்து குப்தர்களுடைய காலத்தில் பல வகைப்பட்ட அடிமைகள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான
சான்றுகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சான்றுகள் வந்து அதை நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. பல்வேறுபட்ட அடிமைகள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வேளாண்மையில் ஈடுபட்ட அந்த விவசாயிகள் வந்து அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களால நிலவரி வந்து அந்த அளவுக்கு கட்ட முடியாமல் போயிடுச்சு. அடுத்தது மதம். அதாவது வேத மதமும் வேத சடங்குகளும் வந்து புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தது இந்த குப்தர்களுடைய காலத்தில் தான். சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம், அதாவது குதிரைகளை பலி கொடுக்குற அந்த யாகத்தை வந்து, அதை வேள்வின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து குதிரையை பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான யாகத்தை இவங்க 2 பேரும் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி குப்தர்களுடைய காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம் சைவம் அப்படிங்கிற 2 பிரிவுகள் தோன்றியதையும் நம்ம காணுகிறோம். குப்தர்களுடைய காலத்தில் தான் உருவ வழிபாடு தோன்றுச்சு. அது அப்போ தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, உருவ வழிபாடு அப்படிங்கிறது. அப்புறம் வைணவம் சைவம் அப்படிங்கிற 2 பிரிவுகளும் அப்போ தான் வந்து தோன்றியிருக்கு. ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்தம் 2ஆக பிரிஞ்சாலும் அது தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பௌத்தம் வந்து 2ஆக பிரிஞ்சுது, ஹீனயானம் மகாயானம் சொல்லிட்டு. இருந்தாலுமே அது வந்து தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் வந்துச்சு. அடுத்தது கலையும் கட்டடக்கலையும். கட்டுமான கோயில்களை முதல்ல கட்டினவங்க யாருன்னா குப்தர்கள் தான். இது வந்து முன்னாடி இருந்த அந்த மரபான பாறை குடைவரை கோயில்களுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த மரபான பாறை குடைவரை கோயில்களினுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் இந்த கட்டுமான கோவில்கள். இவங்க இந்த கட்டுமான கோயில்களை எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, கோபுரங்கள் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி விரிவான செதுக்கு வேலைப்பாடுகள் அது எல்லாமே உடைய எல்லா இந்து தெய்வங்களுக்கும் வந்து கோவில்கள் வந்து கட்டப்பட்டுச்சு. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜந்தா, எல்லோரா, இது 2 வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அதே மாதிரி பாக், இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரி ஒடிசாவில் இருக்குது. இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கால பகுதியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திராவிட பாணி கூறுகளை வந்து ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க கட்டின அந்த கோயில்கள் எல்லாம் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கு. குப்தர்களுடைய உலோக சிற்பத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலந்தாவில் இருக்கக்கூடிய 18 அடி உயரமுள்ள புத்தரினுடைய செப்பு சிலை. குப்தர்களுடைய உலோக சிற்பத்துக்கு 2 சிறந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நாலந்தாவில் 18 அடி உயரமுள்ள புத்தருடைய செப்பு சிலை, அப்புறம் சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல 7.5 அடி உயரமுள்ள புத்தருடைய உலோக சிற்பம். சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல 7.5 அடி உயரமுள்ள புத்தரினுடைய உலோக சிற்பம். குப்தர்களுடைய ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில் காணப்படுற ஓவியங்களும். குவாலியர் பாக், அஜந்தா, குவாலியர் பாக், இந்த குகைகளில் காணப்படக்கூடிய ஓவியங்கள் தான் குப்தர்களுடைய ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள். அடுத்தது இலக்கியம். பிராகிருதம் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக இருந்த போதிலும் குப்தர்கள் வந்து சமஸ்கிருதத்தை தான் வந்து அலுவலக மொழியாக கொண்டிருந்தாங்க. குப்தர்களுடைய அலுவலக மொழி எதுனா சமஸ்கிருதம் தான். ஆனால் மக்கள் பேசினது வந்து பார்த்திங்கன்னா பிராகிருதம். அதே மாதிரி அவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து சமஸ்கிருத மொழியில் தான் இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணமும் வந்து வளர்ச்சி பெற்றது. அதனால தான் அவங்களுடைய கல்வெட்டு எல்லாம் சமஸ்கிருத மொழியில் இருக்குன்னே சொல்லலாம். அது வந்து பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம், இந்த நூல்களெல்லாம் அடிப்படையாக கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சமஸ்கிருத இலக்கணம் வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத இந்த நூல்களை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாணினி எழுதினது என்னென்னா அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதினது மகாபாஷ்யம். இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் ஒருத்தவர் சந்திர வியாக்கரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காரு. காளிதாசர் வந்து நாடக நூல்கள் இயற்றியிருக்காரு. சாகுந்தலம், மாலவிகாக்னிமித்ரம், விக்ரம ஊர்வஷ்யம், இதெல்லாம் வந்து காளிதாசருடைய படைப்புகள். சாகுந்தலம், மாலவிகாக்னிமித்ரம், விக்ரம ஊர்வஷ்யம்.
இது மட்டும் இல்லாமல் இவருடைய நாடக நூல்கள் இல்லாமல் மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிறப்புமிக்க நூல்கள், காளிதாசருடைய சிறப்புமிக்க நூல்கள். அடுத்தது கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். பூஜ்ஜியத்தோடைய கண்டுபிடிப்பும் அதனுடைய பரிணாம வளர்ச்சியையும் தசம எண் முறையையும் குப்தர்கள் வந்து நவீன உலகுக்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்துன்னே சொல்லலாம். பூஜ்ஜியத்தோட கண்டுபிடிப்பு, அதாவது 0 கண்டுபிடிச்சது, அப்புறம் பரிணாம வளர்ச்சியாக அந்த தசம எண் முறை, பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் தசம எண்முறை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் நமக்கு விட்டு சென்ற அந்த மரபு வழி சொத்துன்னே சொல்லலாம். ஆரியபட்டர், வராகமிஹிரர், பிரம்மகுப்தா இவங்களாம் தான் வந்து அந்த காலப்பகுதியை சேர்ந்த மிக முக்கியமான கணிதவியல் வானியல் அறிஞர்கள். ஆரியபட்டர், வராகமிஹிரர், பிரம்மகுப்தா. ஆரியபட்டர் வந்து தன்னுடைய நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியிருக்காரு. ஆரியபட்டர் தன்னுடைய நூலான சூரிய சித்தாந்தால சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதுக்கான உண்மை காரணங்களை விளக்கியிருக்காரு. அதே போல் பூமி வந்து தன்னுடைய அச்சில் சுழல்கிறது அப்படிங்கிற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னா ஆரியபட்டர் தான். பூமி தன்னுடைய அச்சில் சுழலுது அப்படிங்கிற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னா ஆரியபட்டர் தான். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யாருன்னா தன்வந்திரி. மருத்துவத்துறை அப்படின்னாலே தன்வந்திரி, கோவிலில் கூட தன்வந்திரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அவர் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தவர் தான் தன்வந்திரி. அதே மாதிரி சரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் தான். சுஸ்ருதர், இவர் வந்து அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். சுஸ்ருதர் அப்படிங்கிறாரு அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்குன முதல் இந்தியர். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குப்தர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆக்சுவலாக இது 6th புக் அப்படிங்கிறதால ஓரளவுக்கு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் நம்ம லென்த்தியாக பார்க்கணும் அப்படின்னா 11th புக்கில் வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து போதுமானது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வர்தனா அரச வம்சம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குப்த அரச வம்சம் எப்படி பரவி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த இமேஜை வந்து பார்த்துருங்க. இந்த ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் வந்து குப்த பேரரசு. அதே மாதிரி இங்கே இந்த இந்திரபிரஸ்தம், மதுரா, உஜ்ஜயினி, வல்லபி, கிர்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. இந்த ஊர்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ். அதாவது ஸ்தூபிகள் அப்படின்னா அந்த எஸ் மாதிரி போட்டிருக்காங்க, நாலந்தா. அதே மாதிரி குகை கோயில்கள்லாம் வந்து அதுக்கு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், எல்லோரா, அஜந்தா இதெல்லாம் வந்து குகை கோயிலுக்கு. அதே மாதிரி பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரபிரஸ்தம், வல்லபி, அயோத்தி இதெல்லாம் பண்டைய நகரமாக கொடுத்துருக்காங்க. கோயில்கள் இருந்த நகரங்களாக பார்த்திங்கன்னா மதுரா, கிர்னார், பர்ஹட், கயா, காசி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள். அப்புறம் பௌத்த கோயில்கள் எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கயா இங்கெல்லாம் வந்து பௌத்த கோயில் இருந்துச்சு. இதுதான் குப்த பேரரசினுடைய ஆட்சி பகுதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வர்தனா அரச வம்சம். இந்த வர்தனா இல்லை வந்து புஷ்யபதி அரச வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வம்சம் வந்து பார்த்திங்கன்னா தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவங்க தான் வர்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சம். புஷ்யபூதி வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள்கிட்ட படை தளபதியாக பணி செஞ்சவங்க தான். புஷ்யபூதி அப்படிங்கிறவங்க குப்தர்கள்கிட்ட படை தளபதியாக பணி செஞ்சவங்க தான். குப்த பேரரசினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பெற்றுவிட்டாங்க. பிரபாகர வர்தனார் இவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு புஷ்யபூதி அரச குடும்பம் வந்து செல்வாக்கும் வலிமையும் மிக்கதாக மாறிச்சு. புஷ்யபூதி அப்படிங்கிற அரச குடும்பம் செல்வாக்கும் வலிமையும் மிக்கதாக மாறிடுச்சு. யார் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு? பிரபாகர வர்தனார் அப்படிங்கிறவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றின பிறகு. அடுத்தது பிரபாகர வர்தனார் அவர் இயற்கை எய்திய பிறகு அவருடைய மகன் வந்து ராஜவர்தனார் வந்து அரியணை ஏறினாங்க. ராஜவர்தனார் அவருடைய சகோதரி தான் வந்து ராஜஸ்ரீ அப்படிங்கிறவங்க ராஜவர்தனார் அவருடைய சகோதரி.
இந்த இமேஜில் இருக்கிறது தான் வந்து ஹர்ஷவர்தனர் அவருடைய பேரரசு பற்றி குறிப்பிடுது. இந்த ஹைலைட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து ஹர்ஷருடைய பேரரசு. ராஜஸ்ரீ அவங்களுடைய கணவர் வந்து கன்னோசியனுடைய அரசராக இருந்தார். அவர் வந்து வங்காளத்தை சேர்ந்த கவுடா வம்சத்துடைய அரசர் சசாங்கரால் கொல்லப்பட்டார். ராஜஸ்ரீயோடைய கணவர் கன்னோசியோடைய அரசர், அவர் வந்து வங்காளத்தை சேர்ந்த கவுடா வம்ச அரசர் சசாங்கரால் கொல்லப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த சசாங்கர் வந்து ராஜஸ்ரீயை சிறையிலையும் அடைச்சிட்டாரு. தன்னுடைய சகோதரியை மீட்கிற முயற்சியும் போது ராஜவர்தனன் வந்து சசாங்கரால் வஞ்சகமாக கொல்லப்பட்டுட்டார். இதனுடைய விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜவர்தனர் இருக்காங்க இல்லையா, அவருடைய தம்பி ஹர்ஷவர்தனர் அவர் வந்து தானேஸ்வரத்தோடைய அரசராயிட்டார். கன்னோசியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வந்து ஹர்ஷரை கன்னோசியை ஆளும் பொறுப்பையும் வந்து ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கிட்டாங்க. இதனால் வந்து ஹர்ஷர் தானேஸ்வரம் கன்னோசி இந்த ரெண்டுக்குமே வந்து அரசராக இருந்தார். இதுக்கப்புறம் வந்து ஹர்ஷர் தன்னுடைய தலைநகரை தானேஸ்வரத்துலேருந்து கன்னோசிக்கு மாற்றிட்டார். இது ஹர்ஷருடைய ஆட்சி பகுதிகள். வர்தன அரச வம்சத்துடைய புகழ்பெற்ற அரசர் வந்து ஹர்ஷவர்தனர். ஹர்ஷர் வந்து 41 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய குறுநில மன்னர்கள் வந்து ஹர்ஷருக்கு வந்து கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. யார் யார்னா அந்த ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், வல்லபி இந்த பகுதிகளெலாம் சேர்ந்த குறுநில மன்னர்கள் வந்து ஹர்ஷருக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்தாங்க. இந்த வங்காளத்தை சேர்ந்த சசாங்கர் அவர் மட்டும் வந்து பகை உணர்வோடு தான் எப்போவுமே நடந்துக்கிட்டார். ஆல்ரெடி அவர் வந்து அந்த ராஜஸ்ரீ அவருடைய அதான் ராஜஸ்ரீ அவங்களுடைய அண்ணியை வந்து சிறையில் அடித்தாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களுடைய அண்ணனான அந்த கன்னோசியோடைய அரசர் அவரை வந்து கொன்னுட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து அந்த சசாங்கர் அப்படிங்கிறவர். இவர் எப்போவுமே வந்து பகை உணர்வோடு தான் நடந்துக்கிட்டார். அதே மாதிரி வட இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதிகளில் ஹர்ஷர் தான் வந்து ஒருங்கிணைச்சிருப்பார். ஆனால் அவர் வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தென்னிந்தியாவில் பரப்புறதுக்கு மேற்கொண்ட முயற்சிகளை வந்து சாளுக்கிய அரசராக இருந்த 2ஆம் புலிகேசி வந்து தடுத்து நிறுத்திட்டார். கிபி 648 வந்து ஹர்ஷர் வந்து மறைஞ்சிட்ருப்பார். அவருடைய அரசும் வந்து அதோடு முடிஞ்சிட்ருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு சிற்றரசுகளாக மாறிட்டுருக்கோம் அவருடைய இறப்புக்கு பின்னாடி. ஹர்ஷர் வந்து சீனா, ஈரான் அந்த மாதிரியான நாடுகளுடைய அரசர்களோடு சுமூகமான உறவையும் வந்து காத்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷர் வந்து சீன பயணியாக இருந்த யுவான்சுவாங்க முதலாக ராஜ்மஹாலுக்கு, அதாவது ஜார்க்கண்டில் இருக்க இந்த ராஜ்மஹாலுக்கு பக்கத்தில் இருக்க கஜன்கலா அப்படிங்கிற இடத்துல சந்தித்தார். ஹர்ஷர் வந்து யுவான்சுவாங்க எங்கே முதல்ல சந்தித்தார்னா ராஜ்மஹால், ஜார்க்கண்டில் இருக்க ராஜ்மஹாலுக்கு பக்கத்தில் கஜன்கலா அப்படிங்கிற இடத்துல சந்தித்தார். அடுத்தது நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் குழு வந்து இருக்கும். அதுதான் அரசருக்கு எப்போதுமே வந்து உதவி செய்யும். அதே மாதிரி அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி அவர் தான் வந்து முக்கிய இடத்த பெற்றிருந்தார். பிரதம அப்படின்னாலே முக்கிய தான் அர்த்தம். பாஹா, ஹிரண்யா, பாலி போன்ற 3 வரிகள் வந்து ஹர்ஷவர்தருடைய காலத்தில் வசூல் செய்யப்பட்டது. என்னென்ன வரிகள் பாருங்கள், பாஹா, ஹிரண்யா, பாலி. குப்தர்கள் காலத்தை காட்டிலும் அந்த குற்றவியல் சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு ஹர்ஷருடைய காலத்தில். சட்டங்களை மீறுறவங்களுக்கும் வந்து அரசருக்கு எதிராக வந்து சதி செய்கிறவங்களும் ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கப்பட்டாங்க. சட்டங்களை மீறினாலும் சரி, அரசருக்கு எதிராக சதி செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை தான் வழங்கப்பட்டு தண்டிக்கப்பட்டாங்க. இதுதான் வந்து ஹர்ஷர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள். ஹர்ஷர் வந்து தன்னுடைய பேரரசு முழுவதும் சட்டம் ஒழுங்கு வந்து பராமரிக்கப்பட்டது. சரிங்களா, சட்டம் ஒழுங்கு வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே தனி கவனத்தை செலுத்தியவர் தான் ஹர்ஷர் வந்து தன்னுடைய படைகளுடைய வலிமை, ஒழுக்கம் இது மேலெலாம் வந்து ரொம்ப அதிகமான அக்கறையும் கவனத்தையும் செலுத்தி வந்தார். அது மட்டும் இல்லாமல் பிரயாணிகள் வந்தாங்கன்னா அவங்க தங்கி செல்றதுக்கும், நோயுற்றோரையும் மற்றும் ஏழைகளையும் வந்து கவனித்து கொள்றதுக்காகவும் பல தொண்டு நிறுவனங்களையும் வந்து ஹர்ஷர் வந்து நிறுவியிருக்காரு.
மத கொள்கை வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில், அதாவது ஆரம்பத்தில் ஹர்ஷர் வந்து சிவபெருமானை தான் வழிபட்டுட்டு வந்தார். தன்னுடைய சகோதரி ராஜஸ்ரீ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பௌத்த துறவியான யுவான் சுவாங்கு, அதுக்கப்புறம் இவங்களுடைய செல்வாக்கினுடைய காரணமாக இவர் வந்து பௌத்த மதத்தை வந்து தழுவிட்டார். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சிவபெருமானை தான் இவர் வந்து வழிபட்டார். ஆனால் அவங்களுடைய சகோதரியான ராஜஸ்ரீ, ஹர்ஷருடைய சகோதரியான ராஜஸ்ரீ, அப்புறம் அந்த பௌத்த துறவி யுவான் சுவாங், இவங்களுடைய செல்வாக்கின் காரணமாக இவர் வந்து பௌத்த மதத்தை வந்து தழுவிட்டார். இவர் வந்து மகாயான பௌத்தகத்தை வந்து சேர்ந்தவர். மகாயான பௌத்தகத்தை சேர்ந்தவர். ஹர்ஷர் வந்து வேத வித்தகர்களையும் பௌத்த துறவிகளையும் சரிசமமாகவே நடத்தினார். அவங்களுக்கு சரிசமமாகவே கொடையும் வந்து இவர் வழங்கினார். இந்தியாவில் வந்து பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் வந்து ஹர்ஷர் தான். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யாருன்னா ஹர்ஷர் தான். பௌத்தரான ஹர்ஷர் வந்து உணவுக்காக மிருகங்களை கொல்றதை வந்து தடை செஞ்சார். அவர் வந்து தன்னுடைய மத சகிப்புத்தன்மை கொள்கைக்காகவே ரொம்ப போற்றப்பட்டவர். அவர் வந்து புத்தர், சிவன், சூரியன் அந்த மாதிரியான உருவங்களை ஒரே நேரத்தில் வழிபட்டார். இவர் வந்து 2 பௌத்த பேரவைகளையே கூட்டினார். ஒன்று வந்து கன்னோசிலையும் இன்னொன்று வந்து பிரயாகையிலையும் வந்து கூட்டப்பட்டிருக்கு. 2 பௌத்த பேரவைகளை வந்து கூட்டியிருக்காரு. ஒன்று கன்னோசி, இன்னொன்று வந்து பிரயாகை. புனித யாத்திரிகளுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் யாருன்னா யுவான் சுவாங். யுவான் சுவாங் தான் புனித யாத்திரிகளினுடைய இளவரசனாக அழைக்கப்படுறாரு. ஹர்ஷருடைய ஆட்சி அப்போ தான் இந்தியாவுக்கு இவர் வந்தார். சியூக்கி அப்படிங்கிற அவருடைய பயணக்குறிப்புகள் வந்து அந்த பயணக்குறிப்புகள் ஹர்ஷருடைய காலத்து இந்தியாவினுடைய சமூக, பொருளாதார, மதம், பண்பாடு, அதனுடைய நிலைகள் இது எல்லாத்தையும் குறித்து விரிவான செய்திகளை வந்து நமக்கு தெரிவிக்குது. ஹர்ஷர் வந்து ஒரு பௌத்தராக இருந்த போதிலும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவிலையும் வந்து கலந்துக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சுவாங் குறிப்பிட்டிருக்காரு. யுவான் சுவாங்கோடைய இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவர் தான் வந்து யுவான் சுவாங். அடுத்தது கலை மற்றும் இலக்கியம். ஹர்ஷரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிஞரும் அது மட்டும் இல்லாமல் நாடக ஆசிரியருமாகவே இருந்தார். அவர் வந்து சிறந்த கவிஞர்களையும் கலைஞர்களையும் தன்னை சூழ்ந்து இருக்குமாறு செய்தார். ஹர்ஷருடைய புகழ்பெற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா இதெல்லாம் வந்து அவருடைய புகழ்பெற்ற நூல்கள். பானபட்டர், மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர் இவங்களாம் வந்து அவருடைய அவையை வந்து அலங்கரித்தவர்கள். கோவில்களும் மடாலயங்களும் கல்வி மையங்களாக வந்து செயல்பட்டுச்சு. கன்னோசி வந்து புகழ்பெற்ற நகரமாக இருந்துச்சு. ஹர்ஷர் வந்து கங்கை நதி கரையில் பல விகாரங்களையும் மடாலயங்களையும் ஸ்தூபிகளையும் கட்டினார். ஒரு பல்கலைக்கழகமாகவும் மடாலயமாகவும் செயல்பட்ட இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு யுவான் சுவாங் வந்தப்போ 10,000 மாணவர்களும் பௌத்த துறவிகளும் அங்கே தங்கியிருந்து கற்றதாக கூறப்படுது. சரிங்களா. யுவான் சுவாங் வந்தப்போ 10,000 மாணவர்களும் பௌத்த துறவிகளும் அங்கேயே தங்கியிருந்து கல்வி கற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கு. கன்னோசி பௌத்த பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா 20 அரசர்கள் வந்து பங்கேற்றாங்க. பெரும் எண்ணிக்கையில் பௌத்த சமண வேத அறிஞர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. பௌத்த மடாலயம் ஒன்றுத்தில் புத்தருடைய தங்க சிலையும் வந்து நிறுவப்பட்டு இருந்துச்சு. புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வேற ஒரு சிலையும் வந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரயாகை பேரவையில் ஹர்ஷர் வந்து தன்னுடைய செல்வங்களை பௌத்த துறவிகளுக்கு, வேத வித்தகர்களுக்கு, ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடையாக விநியோகித்தார். 4 நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்வில் அனைத்து நாட்கள்லையுமே அவர் வந்து பௌத்த துறவிகளுக்கும் அளவிட முடியாத பரிசுகளை வந்து அள்ளி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. உலகம் அந்த நாளில் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது சமகாலத்தவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டான்டினோப்பிள் நகரை உருவாக்கின ரோமானிய பேரரசனான மகா கான்ஸ்டான்டைன் அவருடைய சமகாலத்தவர். முதலாம் சந்திரகுப்தரும் கான்ஸ்டான்டைனும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிறவர் யாருன்னா கான்ஸ்டான்டினோப்பிள் நகரை உருவாக்கியவர். அடுத்தது ஹர்ஷருடைய காலப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சீனாவினுடைய தாங் அரச வம்சத்துடைய தொடக்க கால பகுதியோடு இணைந்து செல்கிறது.
சீனாவினுடைய தாங் அரச வம்சத்தோடைய தொடக்க கால பகுதியோடு இணைந்து செல்கிறது தான் ஹர்ஷருடைய காலப்பகுதி. சீனர்களுடைய தலைநகராக இருந்தது ஜியான் அப்படின்னு சொல்லுவோம். மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்துச்சு. அந்த இமேஜில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் இமேஜில் வந்து பேரரசர் மகா கான்ஸ்டன்டைன் அவருடைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு இமேஜில் அந்த தாங் வம்ச அரசர், ஏன்னா ஹர்ஷருடைய காலப்பகுதி அப்போ தான் அந்த அரச வம்சமும் வந்து தொடங்கியிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாடச்சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கண்டிப்பாக நம்ம இதில் படித்தே ஆகணும். ஏன்னா இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெசன் ஃபுல்லாக நம்ம படிக்கலாம் கூட இது படித்தோன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குப்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர். அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், இவங்கெல்லாம் வந்து குப்த வம்சத்துடைய தலை சிறந்த அரசர்கள். குப்த வம்சத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்க. என்ன கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்க குப்தர்கள் அப்படின்னா தெய்வீக உரிமை கோட்பாடு. அடுத்தது குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோகத் தொழிலும் செழித்தோங்கியது. ஏன்னா உலோகத் தொழிலுக்கு எடுத்துக்காட்டு அந்த மெஹருலி இரும்பு தூண் கல்வெட்டு அது நம்ம பார்த்தோம். அடுத்தது நால்வர்ண முறையை பின்பற்றிய குப்தர் சமுதாயம் தந்தை வழி சமூகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நால்வர்ண முறையை பின்பற்றிய குப்தர் சமுதாயம் தந்தை வழி சமூகமாக இருந்துச்சு. அப்புறம் வேத மதமும் வேத சடங்குகளும் மீண்டும் நடைமுறைக்கு வந்தது குப்தர்களுடைய காலத்தில் தான். அடுத்தது கட்டுமான கோயில்களை முதல்ல கட்டியவங்க யாருன்னா குப்தர்கள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா முந்தைய அந்த பாறை குடைவரை கோயில்கள்லேருந்து பரிணாமம் அடைந்தது தான் இந்த கட்டுமான கோயில்கள். அடுத்தது ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் இவங்களாம் வந்து அந்த காலத்தினுடைய தலை சிறந்த வானியல் மற்றும் கணித அறிஞர்களாக இருந்தாங்க. ஹர்ஷவர்தன வம்சத்துடைய மிகச்சிறந்த அரசர். ஹர்ஷர் வர்தன வம்சத்துடைய மிகச்சிறந்த அரசர். அவர் வந்து பேரரசரானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கலைஞராக நாடக ஆசிரியராக ஹர்ஷர் வந்து கலை இலக்கியங்களுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காரு. யுவான் சுவாங் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்தார் ஹர்ஷருடைய காலத்தில் தான். அவருடைய பயண குறிப்புகள் வந்து ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய நிலைகளை புரிந்து கொள்றதுக்காக பயன்படுது. ஹர்ஷர் வந்து பௌத்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினாலும் வேத மதத்தையும் வந்து அவர் வளர்த்துட்டு தான் வந்தார். ஆனால் முதல்ல அவர் வணங்கினது வந்து சிவபெருமானை தான். ஆக்சுவலாக இதில் நான் ஒரு விஷயம் வந்து தப்பாக சொல்லிட்டேன். ராஜஸ்ரீ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷருடைய சகோதரி தான். நான் அவங்கள அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஐம் சாரி. வீடியோட கடைசியில் சொன்னால் கொஞ்சம் கவனிப்பீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். ராஜஸ்ரீ அவங்களுடைய கணவனை தான் வந்து இந்த சசாங்கர் வந்து கொண்டுட்ருப்பார். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷருடைய சகோதரி தான் ராஜஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ராஜவர்தனன் அப்படிங்கிறவர் வந்து சசாங்கரால் கொல்லப்பட்டுட்ருப்பார். ஏன்னா இவர் வந்து யாருன்னா ராஜஸ்ரீயோடைய அண்ணன். ஸோ இவர் கொண்டுட்ட பிறகு தான் இவருடைய தம்பியாக இருந்த அந்த ஹர்ஷர். ஸோ இவங்க 3 பேரும் வந்து உடன்பிறப்புகளாக வராங்க. ராஜஸ்ரீ, ராஜவர்தனன், ஹர்ஷவர்தனர் இவங்க எல்லாம் உடன்பிறப்பு. ஸோ ராஜஸ்ரீயோட கணவனை சசாங்கர் கொண்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்ரீயை சிறையில் அடைச்சிட்டாரு. ராஜஸ்ரீயோடைய அண்ணனான இந்த ராஜவர்தனனையும் வந்து வஞ்சகமாக கொலை செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கிறது ஹர்ஷர் தான். ஹர்ஷர் அதுக்கப்புறம் தான் தானேஸ்வரத்தினுடைய அரசராக வந்தார். தேங்க்யூ. இதோடு வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. குப்தர்கள் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் வர்தனர் வம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கனாலும் பரவாயில்ல, பட் குப்தர்களை பற்றி கண்டிப்பாக வந்து படிச்சாகணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.